நம்ம எல்லாருமே சாப்பிடுறப்ப காமனா பண்ற சில மிஸ்டேக்ஸ் இருக்கு. நம்ம சாப்பிடும்போது நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் மிளகு, இஞ்சி அப்படின்னு சொல்லி நமக்கு தேவைப்படுற சில விஷயங்கள் நம்ம போட்டிருப்போம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்ட்டா அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு, வெறும் சாதம் அந்த மாரி தான் சாப்பிட ஆரம்பிப்போம். நம்ம வேணான்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிற ஒரு விஷயத்துல எவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு நான் இப்ப சொல்றேன். கொத்தமல்லிய பத்தி நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அதுல பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா விதமான நன்மைகளும் இருக்கு. நரம்புக்கு, நம்மளோட பற்களுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எலும்புகளுக்கு அப்படின்னு சொல்லி அதுல இருக்க விட்டமின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏசி அப்படின்னு ஒரு சில விட்டமின்ஸ் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு வயிற்றுல இருக்க குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான அந்த குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எலும்பு பல் வளர்றதுக்கான எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில இருக்கு. அதே மாதிரி சுகர் பேஷண்ட்டுக்கு இன்சுலின் அளவு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்துல வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகிறதுக்கு கொத்தமல்லி நல்லா சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் இரவுல தூங்க முடியாம இருக்கவங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா கொத்தமல்லியில சட்னி அந்த மாதிரி எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அப்புறம் ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க. உடம்பு எப்பவுமே